வெல்கம் டு ரிஷேஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். நகைக்கடன் கட்டுப்பாடுகள் ஒத்திவைப்பு, ஆர்பிஐக்கு மத்திய நிதி அமைச்சகம் பரிந்துரை. ரீசெண்ட்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க, கோல்டு லோன் டிராஃப்ட் ரூல்ஸ். இந்த ரூல்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். நம்ம லோன் வாங்கும்போது கோல்டு கொடுத்து லோன் வாங்குவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கோல்டு கொடுத்து லோன் வாங்கும்போது கோல்டோடைய மொத்த மதிப்பில் 75% தான் லோன் கொடுக்கணுங்கிறத இந்த ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கோல்டு கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ் இந்த கோல்டு உங்களோடது தான் என்கிறதுக்கான ஆதாரத்தை கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறத இந்த ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கோல்டை பொறுத்த வரைக்கும் 22 கேரட்டுக்கு மேலே, அதாவது ஒரிஜினல் கோல்டு கொடுத்தா மட்டும்தான் லோன் கிடைக்கும்ங்கிறதையும் இந்த ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸுக்கு மாறுதலாக மத்திய நிதி அமைச்சகம் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 1 முதல் தான் அமல்படுத்தணுங்கிறத ரெக்கமெண்டேஷனை கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ரூல்ஸுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் வைக்கணுங்கிறதையும் ரெக்கமெண்டேஷனை கேட்டிருக்காங்க. என்ன லிமிட்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த கோல்டு கொடுத்து லோன் வாங்கும்போது இதற்கான லிமிட்டேஷன்ஸ், அதாவது 2 லட்சம் வரை லோன் வாங்குறவங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட வேண்டும்ங்கிறதையும் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் மத்திய நிதி அமைச்சகம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, பொருளாதார வளர்ச்சி 6.5% குறைவு. ஸோ இது பார்த்திங்கன்னா 2023-24 நிதி ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி. அண்ட் உற்பத்தி துறை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கு. பட் அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டையும் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், எடிட்டோரியல் பேஜ், முன்னோடி திட்டத்தில் முதலிடம். இதில் ஒரு ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க. பிரதமரின் உள்ளக பயிற்சி திட்டம், அதாவது இன்டர்ன்ஷிப் ஸ்கீமை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீமில் பார்த்திங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கில் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் 18 வயது முதல் 24 வயது உட்பட்டோருக்கான ஸ்கில் ட்ரைனிங். இந்த ஸ்கில் ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த ஸ்கில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்கில் ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா மந்த்லி 5000 ருப்பீஸ் மத்திய அரசாங்கம் கொடுப்பாங்க அந்த இளைஞர்களுக்கு. அண்ட் அதே மாதிரி ஊக்கத்தொகையாக 6000 ரூபாய் ஒரு தடவை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங், இந்த ஸ்கீமில் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புக்கு தகுந்தது மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீமில் நிறைய பேர் ஸ்கில் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் இருந்து அதிகமான இளைஞர்கள் ஸ்கில் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. செகண்ட் ப்ளேஸில் மகாராஷ்டிரா இருக்குது, தேர்டு ப்ளேஸில் குஜராத் இருக்கிறதா இந்த ஃபேக்டில் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி இந்த ஸ்கில் ட்ரைனிங் எடுக்கிற இளைஞர்களுக்கு இன்சூரன்ஸும் ஃப்ரீயாக அவைலபிளாக கிடைக்கும்ங்கிறதையும் இந்த ஸ்கீமிலே கொடுத்துருக்காங்க. தென் இன்று உலக புகையிலை ஒழிப்பு தினம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலக புகையிலை ஒழிப்பு தினம். இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா அன்மாஸ்கிங் த அப்பீல் எக்ஸ்போசிங் இண்டஸ்ட்ரி டாக்டிக்ஸ் ஆன் டொபாக்கோ அண்ட் நிக்கோட்டின் ப்ராடக்ட்ஸ். அன்மாஸ்கிங் த அப்பீல், இந்த வேர்டை பார்த்துக்கோங்க. எக்ஸ்போசிங் இண்டஸ்ட்ரி டாக்டிக்ஸ் ஆன் டொபாக்கோ அண்ட் நிக்கோட்டின் ப்ராடக்ட்ஸ். ஸோ May 31 உலக புகையிலை ஒழிப்பு தினம். தென் உச்சநீதிமன்ற 3 புதிய நீதிபதிகள் பதவியேற்பு, மீண்டும் முழு பலம். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ பார்த்திங்கன்னா 34. இந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள் 124(1) இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இஸ் டிசைடட் பை பார்லிமெண்ட் பை லா. பார்லிமெண்ட் ஒரு சட்டம் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டுடைய ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ணிக்கலாம். இதை ஆர்டிகிள் 124(1) சொல்லியிருக்காங்க. தென் தேசிய பாதுகாப்பு அகாடமி. இந்த தேசிய பாதுகாப்பு அகாடமி எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா பூனே, மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் இந்த தேசிய பாதுகாப்பு அகாடமி லொக்கேட்டாக இருக்குது. தென் அமெரிக்க ஸ்பெல்லிங் பீ போட்டி, இந்திய வம்சாவளி மாணவர் ஃபைசான் சாஹி சாம்பியன். இதை பார்த்துக்கோங்க, ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். தென்
இந்தியன் ஆயில் அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி வந்து அகமதாபாத்தில் நடைபெறப் போகுது.